தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 25ஆம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். யாக மேடைக்கு வடக்கில் முழங்கால் அளவு பள்ளம் தோண்டி நீரை நிரப்ப வேண்டும். அந்த நீர் அனைத்திற்கும் பிரதிநிதியாகும். தாமரை இலையையும் பொன்னையும் பரமபுருஷ விக்கிரகத்தையும் பின் கூறப்படும் பாவனையுடன் வைக்க வேண்டும். தாமரை இலை தவத்திற்கு பிரதிநிதி, பொன் சத்தியத்திற்கு பிரதிநிதி, பரமபுருஷ விக்கிரகம் அமிர்தம் அல்லது சாகாமைக்கு பிரதிநிதி. எங்கு இந்த பாவனை உண்டோ அங்கு தவமும் சத்தியமும் சாகாமையும் உண்டு. எப்படி அவை நிலைத்திருக்குமோ அப்படிப்பட்ட பதவியை வழிபடுபவன் அடைவான். தவம், சத்தியம், அமிர்தம் ஆகியவற்றை உபாசகன் அடைகிறான். ஓர் ஆமையை நீரில் வைக்க வேண்டும். அதனால் நீரின் சாராம்சத்தை, அதாவது நீரை அனைத்துமாய் உபாசித்த நற்பயனை உபாசகன் அடைகிறான். ஆமை வடிவில் நீரில் பரமபுருஷன் தோன்றியதால் மேலும் ஸ்வர்கலோகத்தின் மற்ற எல்லா நன்மைகளை அடைவதற்கும் இது சாதனமாகிறது. எல்லா விதமான தீர்த்தங்களையும் அந்தந்த இடங்களில், இங்கு பூவுலகிலும் அங்கு மேல் உலகிலிருந்தும் குறைவின்றி அடைவேனாக. அக்னி தேவனும் வாயு தேவனும் சூரிய தேவனும் எனக்கு அருள் புரிய வேண்டும். ஆயுள், ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் நிறைந்திருக்க அவர்கள் அருளுடன் கூடி நான் இந்த சக்தி வாய்ந்த உபாசனையை செய்கிறேன். காற்றை குதிரைகளாகவும் சூரிய கிரணங்களை எஜமானனாகவும் உடைய நீர் அபிமானி தேவதையே, யாகமேடையின் அமைப்பை பார்த்து பூர்த்தி செய்து அருள்வாயாக. அதில் உள்ள இடைவெளிகளையும் குறைகளையும் பூர்த்தி செய்து அருள்வாயாக. ஒன்றன் மேல் ஒன்றான முதல் 3 அடுக்குகள் எவையோ அவற்றின் இடைவெளியையும் பூர்த்தி செய்து அருள்வாயாக. நாம் மண் பாத்திரங்களில் நீரை எடுத்து நமது யாகத்தை தொடர வேண்டும். 5 அடுக்குகளை இவ்வாறு வைக்க வேண்டும். ஏனெனில் உபாசிக்கும் அக்னியானது 5 வகையாக உள்ளது. லோகம் பிரணை என்ற கலசங்களால் 2வது அடுக்கை வைக்க வேண்டும். விராட் புருஷன் 5 பகுதியாக விளங்குகிறான் என்பது பிரசித்தம். அவருக்கு இந்த பூலோகம் என்பது ஒரு பகுதி, அந்தரிக்ஷம் 2வது பகுதி, வானுலகம் 3வது பகுதி, திசைகள் 4வது பகுதி, மாசுபடிந்த உலகிற்கு அப்பால் உள்ள பகுதி 4வது பகுதி. அதுவே திரிபாத் விபூதி என அழைக்கப்படும் 5வது பகுதியாகும். எவன் இந்த அக்னியை உபாசிக்கிறானோ, மேலும் எவன் இந்த அக்னியை இவ்வாறு உள்ளபடி அறிகிறானோ, அவன் விராட் புருஷனிடம் சர்வ ஆத்மபாவத்தில் நிலை பெறுகிறான் என்பதாக 25ஆம் அணுவாக்கம் நிறைவு பெறுகிறது. மேலும் கூடுதலான விஷயங்களை நாம் சிந்திப்போம். இப்பகுதியில் வரும் லோகம் பிரண, சித்திரம் பிரண என்ற சொற்றொடருக்கான பொருள் பின்வருமாறு அமைகிறது. ஆருண கேத்துக்க சயனத்திலும் பிற சயனங்களிலும் யாகங்களிலும் வேள்விக்குண்டம் அமைப்பதற்கு உபயோகிக்கும் கற்கள் எவ்வகையானவை, என்ன கணக்குகள் உடையவை, எந்த வடிவில் எப்படி அடுக்கப்படுபவை என்றெல்லாம் நியதி உண்டு. அதில் குறை ஏற்படாமல் இருப்பதற்காகவே இங்கு இப்பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இப்பகுதியில் வரும் பரோரஜாகா என்ற பதத்திற்கு காயத்ரியின் 4வது பாதமாக இது உத்தம ஞானிகளால் உபாசிக்கப்படுகிறது. தத் சவித்துர் வரேண்யம் என்பது முதல் பாதம். பர்கோ தேவஸ்ய தீமகி என்பது 2வது பாதம். தியோ யோன பிரச்சோதயாத் என்பது 3வது பாதம். பரோரஜசே சாவேதாம் என்பது 4ஆம் பாதம். முதல் 3ம் சேர்ந்து கால் பகுதி என்றும்
அதுவே உலகனைத்தும் என்றும் அப்பால் உள்ளது முக்கால் பகுதியான திரிபாத் விபூதி என்றும் அதுவே பரோரஜாகா என்றும் புருஷ சுக்தம் கூறுகிறது. பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி என்று புருஷ சுக்தத்தில் கூறப்படுகிறது. விராட் புருஷனாக தோன்றிய பகவானுடைய விஸ்வரூபத்தை புருஷ சுக்தம் முழுதும் வர்ணிக்கிறது. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், இந்த மகா புருஷனை நான் அறிவேன் என்று ரிஷி கூறி துவமேவம் வித்வான் அமிர்த இகபவதி, அவனை அறிந்தவன் சாகா தன்மையை இங்கேயே எய்துகிறான் என்றும் தஸ்ய தேவா அசன்வசே, அவனுக்கு தேவர்களும் வசமாவார்கள் என்றும் இந்த விராட் புருஷனுடைய உபாசனையின் பெருமையை கூறுகிறார். தொடர்ந்து இப்பகுதிக்கான வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 25வது அனுவாகம். ஜானுதக்னீமுத்தர வேதீங்காத்வா அபாம் போரயதி அபாகும் சர்வத்வாய புஷ்கர பர்ணகும் ருக்மமுபததாதி தபோ வை புஷ்கர பர்ணம் சத்யகும் ருக்மஹ அமிர்தம் புருஷஹ ஏதாவத்வாவாஹாஸ்தி யாவதேததே யாவதேவாஸ்தி ததவருந்தே கூர்மமுபததாதி அபாமேவ மேதமவருந்தே அதோஹ ஸ்வர்கஸ்ய லோகஸ்ய சமஷ்டி ஆபமாபாமபஸ்ஸர்வாஹ அஸ்மாதஸ்மாதிதோ முதஹ அக்னிர்வாயுஸ்ய சூர்யஸ்ய சஹசந்தஸ்கரத்யா இதி வாயுவஸ்வாரஸ்மிபதயः லோகம் ப்ருண சித்ரம் ப்ருண யாஸ்திஸ்ரः பரமஜாः இந்திரகோஷாவோ வசுபிரேவாஷ்டேவேதி பஞ்சசிதய உபததாதி பாந்தோக்னிः யாவானேவாக்னிः தஞ்சினுதே லோகம் ப்ருணயாத் த்விதீயாமுபததாதி பஞ்சபதா வை விராட் தஸ்யாவா இயம் பாதः அந்தரிக்ஷம் பாதः யௌः பாதः திசः பாதः பரோரஜாः பாதः விராஜ்யேவ பிரதிதிஷ்டதி ய ஏதமக்னிம் சினுதே யௌச்சைனமேவம் வேத. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 25ஆம் அனுவாக்கத்தின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 26ஆம் அனுவாக்கத்தின் முதல் பகுதியில் ஆதவன் அருணுடன் தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.